இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆத்திரத்தில் அவனை நான் கொன்னுட்டேன். அது தெரிஞ்சதுனால என் பொண்ணும் போய் சேர்ந்துட்டா. 2 பேரோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு உங்க பொண்ண தூக்குல தொங்க விட்டு அந்த பழியே இந்த ரகுரா மேலேயும் சீனு மேலேயும் விழற மாதிரி செஞ்சீங்களே, எதனால அப்படி செஞ்சீங்க? முதல்ல சீனுவுக்கு தான் என் பொண்ணை பேசி முடிச்சோம். அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கல. ரகுராம் மட்டும் அன்னைக்கு உறுதியா இருந்திருந்தா அன்னைக்கே அந்த கல்யாணம் நடந்திருக்கும். என் பொண்ணு நல்லபடியா வாழ்ந்திருப்பா. என் பொண்ணு செத்துட்டாங்கிற ஆத்திரத்துல பழிய அவங்க மேல நான் போட்டேன். ஊருக்குள்ள பல ஆளுங்களுக்கு காசு கொடுத்து நான் சொன்னதையெல்லாம் சொல்ல சொன்னாங்க. இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கும் நீங்க தான் பணம் கொடுத்து எஃப்ஐஆரையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் மாத்தி எழுத வச்சீங்களா? ஆமாங்க. அப்போ நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்ன்றத ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே? ஆமாங்க, ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. யுவரான, தன் மகள் வசதியான வாழ்க்கை வாழணும், அவளால தானும் பணக்கார கௌரவத்தோட வாழணுங்கிற இவரோட பேராசையால இவர் மகள் சாவுக்கும் இவரோட பொண்ண காதலிச்ச ஹரிங்கிற பையனோட சாவுக்கும் காரணமான லிங்கத்திற்கு நடந்தது ஒரு ஆணவ கொலை என்பதாகவே எடுத்துக்கொண்டு இவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ஒரு பொண்ணுக்கு நல்லது செய்ய போய் அதனாலேயே பழிய சுமந்து கொலை குற்றத்திற்கு ஆளான ரகுராம் மற்றும் சீனு இருவரையும் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் ஏசிபி முத்துச்செல்வன் கொடுத்த அறிக்கையின்படி சாருவின் மரணத்திற்கும் ஹரியை கொலை செய்ததையும் குற்றவாளியான லிங்கம் குற்றத்தை ஒத்துக்கொண்டதின் அடிப்படையிலும் லிங்கம் குற்றவாளி என்று நிரூபணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் லிங்கத்தின் மகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முயன்ற ரகுராம் மற்றும் சீனு மேலேயே கொலைப்பழியை போட்டு அவர்களை கொலை குற்றவாளிகளாக ஆக்க முயன்றதையும் ஒரு குற்றமாகவே எடுத்துக்கொண்டு இந்த கொலை பாதகத்தை செய்த லிங்கத்திற்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கின்றேன். ரகுராம் சீனு இருவரும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபணமானதால் அவர்கள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கின்றேன். இந்த வழக்கை நேர்மையுடனும் தீவிரத்துடனும் விசாரித்து உண்மையான குற்றவாளியை அடையாளம் காட்டிய ஏசிபி முத்துச்செல்வன் அவர்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. நேர்மையாக வாதாடிய அபிமன்யுவையும் இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். இத்துடன் இந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது. Court is adjourned. சீனு, என் வேண்டுதல் வீண் போகலங்க. கடவுள் அருளால 2 பேரும் விடுதலை ஆகி வந்துட்டீங்க. ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வழக்க சரியா விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. என் புருஷனுக்கும் என் மருமகனுக்கும் நியாயமான தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருக்காது. தீர்ப்போ வேற மாதிரி கூட இருந்திருக்கும். ஆனா உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. என் கடமையை தான் நான் செஞ்சேன். காவல்துறை எப்போதும் மக்களோட நண்பன் தான். சில போலீஸ் தப்பு பண்றதுனால நீங்க மற்ற போலீஸையும் விரோதியா பார்க்காதீங்க. நாங்களும் தர்மத்தை காப்பாற்ற தான் போராடுறோம்.
மக்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். லாயர் சார், இந்த வழக்குல உங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஏசிபி சார் சொன்ன மாதிரி இந்த கேஸ் நல்லபடியா முடிய நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். மத்த எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த கேஸை முடிக்க ரொம்பவே எஃபர்ட் போட்டீங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு லாயரா என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். தட்ஸ் ஆல். அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றிங்கய்யா. வரேன். ரகுராமையா இந்த கொஞ்ச நாள்ல நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளையும் பல இன்னல்களையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனாலும் நெருப்புல இட்ட தங்கம்மா தான் மாசு மறுவு இல்லாத உத்தமமான மனுஷன்னு தன்னையே நிரூபிச்சுட்டு வந்திருக்காரு. ஐயா தான் என்னைக்கு இந்த ஊரோட தலைவருங்கிற நினைப்பு இந்த மக்களுக்கு இருக்கணும். அதனால ஐயாவுக்கு பரிவட்டம் கட்டி அதுக்கப்புறம் ஐயா பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணி அம்மனுக்கு ஒரு பூஜையை பண்ணுங்க. சரிங்க ஐயா. ரகு, சீனு, நீங்க 2 பேரும் உங்க ரூம்ல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாங்க சமையல முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறோம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ரகு, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. என்ன பேசணும்? அன்னைக்கு ராத்திரி சீனுவை பத்தி சாரு சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். பாவப்பட்ட பொண்ணு சொல்றா தன் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன்னு சொன்னதும் அவ மேல இறக்கப்பட்டுட்டேன். தனா, ஜானகி, மாயா எல்லாரும் சொன்னாங்க. எதுவும் என் காதுல ஏறல. அதுக்கு காரணம் பத்மா கொண்டு வந்து காட்டின விவாகரத்து பத்திரம்.